கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல சிபிஐ தங்களுடைய விசாரணையை இன்னைக்கு தொடங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில பிரவீன்குமார் தலைமையிலான 12 பேர் கொண்ட குழு கரூர்ல தங்களுடைய விசாரணை தொடங்கியிருக்காங்கன்றது தெரியுது. இந்த கேஸுடைய ஒரு சின்ன ஹிஸ்டரிய நம்ம பார்த்துரலாம். கரூர்ல அந்த சம்பவம் நடந்த பிறகு தனிநபர் கமிஷன் ஒன்று அமைக்கப்படுகிறது அருணா ஜெகதீசன் தலைமையில. அது இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்திலயும், மதுரை உயர்நீதிமன்றத்திலும் 2 வெவ்வேறு வழக்குகள் வருது. மதுரை உயர்நீதிமன்றத்தில இந்த கேஸ சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது, ஆல்ரெடி கரூர் போலீஸ் இத ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்லி ஸ்டேஜா இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு சிபிஐக்கு மாத்த முடியாதுன்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிடுறாங்க. சென்னையில வந்த வழக்குல ஸ்டாண்டர்ட் அதாவது அரசியல் கூட்டங்களுக்கு விதிமுறைகளை வகுக்கிற வழக்குல அஸ்ரா காக் தலைமையில ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் ஆகுது. அதோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஆதவ் அர்ஜுன் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. அதில் என்னென்னா 41 பேர் இருந்த கேஸில் சிபிஐ விசாரிக்கணும், தமிழ்நாட்டுடைய போலீஸ் வேண்டாம், சிபிஐ விசாரிக்கணுன்ற மாதிரி ஒரு ப்ரேயரோட போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டோடைய நீதிபதியாக மகேஸ்வரி இருக்கிறாரு. தாவேகா சார்பில் கோபால் சுப்ரமணியம், அரிமா சுந்தரம் இவங்க 2 பேர் தான் ஆஜராகிறாங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் வில்சனும் முகில் ரத்தோகி 2 பேரும் ஆஜராகிறாங்க. வழக்கு விசாரித்த நீதிமன்றம் இந்த மாதிரியான வழக்குகளில் உண்மைக்கு ஒரு நீதி கேட்கிறது மக்களுடைய உரிமையாக இருக்குது. அதனால் நாங்கள் இதை சிபிஐக்கு உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றுறாங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினது மட்டும் இல்லாமல் சிபிஐயோடைய விசாரணையை கண்காணிக்கிறதுக்காக முன்னாள் தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட ஒரு குழுவையும் அமைச்சிருக்கிறாங்க. அதோட இந்த சிபிஐ விசாரிக்கிறத மந்த்லி என்னென்ன ப்ராக்ரஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் இந்த சிபிஐயோடைய இன்வெஸ்டிகேஷனை ஓவர் சீ பண்ணுறதுக்காக இந்த குழுவையும் அமைச்சு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரித்த அத்தனை விவரங்களையும் சிபிஐ வசம் ஒப்படைக்கணும். சிபிஐ உடனடியாக அந்த விசாரணையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதன்படி இன்னைக்கு காலையில் கரூரில் தங்களுடைய விசாரணையை தொடங்கியிருக்கு. சிபிஐ அப்படின்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, மத்திய அரசோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறனால இந்த சிபிஐக்கு யாரெல்லாம் உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு பிறப்பிக்கலாம், உயர்நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிக்கலாம், உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கலாம். முக்கியமான கேசஸில் மாநில அரசுகளும் கேட்கலாம். இந்த மாதிரி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு உத்தரவு போடலாம். இந்த சிபிஐ அதிகாரிகள்னால இந்தியாவில் எங்கே வேணாலும் யாரை வேணாலும் அவங்களால விசாரிக்க முடியும். வித்தவுட் எனி ஃபர்தர் இன்டிமேஷன். அதாவது யாரை வேணாலும் அவங்களால விசாரிக்க முடியும். ஈவன் அவங்களால சிஎம்ஐ கூட விசாரிக்க முடியும். அந்த அளவுக்கு சிபிஐக்கு பவர் இருக்குது. எஸ்ஐடி இது வரைக்கும் விசாரித்த அத்தனை கோப்புகளையும் காலையில் வாங்கியிருக்கிறாங்க. அதை ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணுறாங்க. இது வரைக்கும் என்னென்னலாம் விசாரிச்சிருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன தேவையான விவரங்கள்லாம் அதில் மிஸ் ஆகுது அதை இவங்க அடுத்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல எங்கேருந்துன்னா பெர்மிஷன் லெட்டர் கொடுக்கப்பட்டதுலேருந்து, அதாவது 25ஆம் தேதி தான் மாவட்ட செயலாளர் மதியழகன் பெர்மிஷன் லெட்டர் காவல்துறைக்கு கொடுக்குறாரு. அங்கேருந்து பெர்மிஷன் லெட்டர் கொடுத்ததுலேருந்து அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குது, அவங்க என்னென்ன இடங்கள்லாம் கேட்டாங்க, அதுக்கப்புறம் அந்தந்த இடங்களில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி போலீஸார் அதை டினை பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் அவங்க கேட்ட இடம் எப்படிப்பட்ட இடம், அதுக்கு முன்னாடி அந்த இடங்கள்ல கூட்டம் நடந்திருக்கா, அது நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி ஜனவரியில் ஒரு முறை ஏடிஎம்கே கேட்டு அதை நிராகரிச்சிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, இப்போ அதை சார்ட் அவுட் ஆயிடுச்சா அப்படின்றதும் நேரில் போய் அந்த இடங்களில் நேரில் போய் விசாரணை நடத்துகிறாங்க. அந்த இடம் எவ்வளோ பெரிய இடங்கள்ன்றது நேரில் போய் பார்க்குறாங்க. இதன் பிறகு பாதிக்கப்பட்டவங்க, இந்த சம்பவங்களை நேரில் பார்த்தவங்க, போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடந்தது, கரூருடைய ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, எத்தனை போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு, இதை குறித்து தமிழக அரசு ஒரு விரிவான அறிக்கையும் கொடுத்துருக்கு. இத்தனை பேர் வச்சு பண்ணோம், இந்தந்த இடங்கள்லேருந்து டாக்டர்ஸ் வர வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல போலீஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இவ்வளோ பெரிய இடங்களில் போலீஸ் எவ்வளோ பேர் அந்த இடத்துல ஆக்சுவலாக இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விஜயோட கூட்டங்களில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, எவ்வளோ போலீஸ் இருந்துச்சு, இங்கே எவ்வளோ இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, இது எல்லாமே விசாரணைக்குள்ளே வரும். ஆம்புலன்ஸஸ்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் முக்கியமான ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் எதிர்த்தரப்புலேருந்து சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க. ஏன் உள்ள ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எதனால கரண்ட் கட் ஆச்சு, அதோட போலீஸ் தடியடி நடத்துனதுக்கான காரணம் என்ன, ஏன் பக்கத்தில் இருந்த மருத்துவமனைகள் இல்லாமல் தூரமாக கொண்டு போனாங்க, எப்படி 41 பேருக்கும் உடனேயே போஸ்ட்மார்ட்டம் நடந்து
பாடிகள வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்றதும். ஏன்னா வந்து நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிஸ வந்து இப்போ பாடிஸ் இருந்தாலும், அத வந்து திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா வந்து பாடிஸ்லாம் இல்ல, எல்லாமே எரிச்சுட்டாங்க. இது இல்லாம வந்து ஹெல்த் மினிஸ்டர் அவர் குடுத்த அறிக்கையும் சரி, செந்தில் பாலாஜி குடுத்த அறிக்கைகள், அது இல்லாம அரசு தரப்புலேருந்து என்னென்ன விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, தாவேகா தரப்புல என்னென்ன கேள்விகள் வைக்கப்பட்டுச்சு, எதிர்க்கட்சிக்காரர்கள் என்னலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன்னா வந்து இவங்க வந்து எந்த ஒரு பாயிண்ட்டையுமே, எந்த சைடையும் மிஸ் பண்ணாம எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து பார்ப்பாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ நாள் போகும்னு முடிவு பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஜய் ரஸ்தோகி தான். ஏன்னா அவர் தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன கண்காணிக்கிறாரு. ஸோ அவங்க வந்து உச்சநீதிமன்றம் டைம் ஃபிக்ஸ் பண்ணல. இவ்வளோ நாட்குள்ள நீங்க வந்து இத முடிக்கணுன்ட்டு. அஜய் ரஸ்தோகி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படிலாம் போகுது அப்படின்றத பார்த்துட்டு, அவர் தான் வந்து ஒரு டைம் லைன வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ, இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த சிபிஐ ஓட விசாரணை எப்படியெல்லாம் போகுது? எத்தனை எத்தனை நாட்கள் போகுது? என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க கோர்ட்ல தான் வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ, ஃபைனலா தான் நம்மளுக்கு தெரியும். அதுவரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் எப்படி போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். நன்றி.